ஐஐடி அண்ட் என்ஐடிக்குள்ளே போகிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. நான் ஸ்கூல் படிக்கிறப்ப கூட மொதல் 2 ரேங்க் வாங்குறவங்களுக்கு மட்டும்தான் தனியாக கூப்பிட்டு ரகசியமாக இந்த எக்ஸாம் பற்றி சொல்லுவாங்க. எங்கள் யாருக்கும் அப்போ இதை பற்றியே தெரியாது. ஆனந்த்குமார் அப்படிங்கிற இவர் பார்த்தீங்கன்னா நல்லா படிக்கிற வசதி இல்லாத மாணவங்கள் இதுக்குள்ளே ஐஐடி அண்ட் என்ஐடிக்குள்ளே போயிட்டு அவங்களோட வாழ்க்கையே மாறிடும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே நம்பியிருக்காரு. காரணம் என்னென்னா, இவ படிக்கணும்னு ஆசைப்பட்ட காலத்தில் பார்த்தீங்கன்னா வசதி இல்லாததால் அப்பளம் விற்று ஏதோ கிடைக்கிற கொஞ்சம் பணத்தில் குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டு இவரும் படித்து வந்திருக்காரு. இவர் ஒரு டீச்சர். பட் 2002 பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர் 30 அப்படின்னு சொல்லி ஒரு அகாடமி ஆரம்பிக்கிறாரு. இது கம்ப்ளீட்லி ஃப்ரீ. யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா படிக்கிற வசதியே இல்லாத மாணவர்களுக்கு படிக்கிறதுக்கு புக்கும் கொடுத்து இவரோட இடத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஷெட் மாதிரி போட்டு பெஞ்ச் மாதிரி போட்டு இவர் வேலையை முடிச்சுட்டு நைட்டு வர 12 மணிக்கு வரையும் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் கிளாஸ் எடுத்திருக்காரு. கிட்டத்தட்ட 510 பேரில் 460 பேர் இப்போ ஐஐடி அண்ட் என்ஐடியில் இருக்காங்க. பல பேர் இப்போ நல்ல பெரிய எம்என்சி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இவரோட ஹெல்ப் மூலயமா பல பேரோட வாழ்க்கை மாறிடுச்சு. இந்தியன் கவர்மெண்ட் இவருக்கு 2 நேஷனல் அவார்டு இப்போ வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஊருக்கு ஒருத்தர் இருந்தால் போதும், நம்ம தலையெழுத்தே மாறிடும். உங்களுக்கு இவரோட ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சுன்னா சூப்பர்னு சொல்லி கமெண்ட் பண்ணிவிட்டு வீடியோவை லைக் பண்ணிவிட்டு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.